ஒவ்வொரு முறையும் சட்டமன்றங்களில் மக்கள் பிரச்சனைகள் பேசப்படுகிறதா, மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறதா அப்படின்னா சட்டமன்றம் நிறைய நாட்கள் நடக்க வேண்டும். அப்போதுதான் மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே எழுப்புவதற்கும் அமைச்சர்கள் அதற்கு பதிலளிப்பதற்கும் வசதியாக இருக்கும். டங்ஸ்டன் தொழிற்சாலை கண்டிப்பாக நம்ம விட முடியாது. இப்போ முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அது வந்ததுன்னா நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன், ராஜினாமா செய்ய 3 வருஷத்துல சட்டமன்றத்தில் இப்படி ஒரு வார்த்தை அவர் சொன்னதில்லை, இப்படி ஒன்று சொன்னதில்லை. ஒன் தமிழ் சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அமர்வில் நம்முடன் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் நிறுவன தலைவரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஈஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கங்களோடு வரவேற்கின்றோம். சட்டமன்றம் கூடுகிறது, மக்கள் பிரச்சனை உறுதியாக பேசுவார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு முறை சட்டமன்றம் கூடும் போதும் ஒரு சாமானியனுக்கு இருக்கும். அப்படிதான் ஒரு பெரும் நம்பிக்கைகள் இருக்கிறார்கள் மக்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றங்களில் மக்கள் பிரச்சனைகள் பேசப்படுகிறதா, மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறதா அப்படின்னா அது 100% இல்லை அப்படின்றது தான் நம்மளால் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. அப்படியே தான் இந்த சட்டமன்றம் 2 நாள் சட்டமன்றமும் அரங்கேறியதா, பரஸ்பர கருத்து மோதல்கள் குற்றச்சாட்டுகளோடு முடிவடைந்ததா, இல்லை மக்கள் பிரச்சனைகள் சில முக்கியமான விஷயங்கள் அரங்கேறியதா? ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உங்களுடைய முதல் கட்டு கருத்து. சட்டமன்றம் 2 நாட்கள் மட்டும் நடந்ததெல்லாம் எனக்கு வருத்தம் தான். சட்டமன்றம் நிறைய நாட்கள் நடக்க வேண்டும். அப்போதுதான் மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே எழுப்புவதற்கும் அமைச்சர்கள் அதற்கு பதிலளிப்பதற்கும் வசதியாக இருக்கும். ஆனால் 2 நாட்களுமே கேள்வி பதில் நேரத்தை ரொம்ப நேரம் பேரவைத் தலைவர் அவர்கள் கொடுத்தார். அதன் மூலமாக பல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் தொகுதி சார்ந்த கேள்விகளை கேட்பதற்கு வசதியாக இருந்தது. ஆனால் கண்டிப்பாக சட்டமன்றம் அதிக நாட்கள் நடத்தப்பட வேண்டும். அப்போதான் எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க, கேள்வி கேட்பாங்க. அப்படிங்கிற ஒரு யாருமே அப்படிதானுங்க, இனி ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் நம்மளை ஒரு கேள்வி கேட்பாங்கன்னா அதுக்கு ப்ரிப்பேராக வருவாங்க. அப்போ அரசாங்கத்திலேருந்து நல்ல திட்டங்கள் வருவதற்கு அது கட்சிக்கே ஒரு நல்ல பேர் வரும். சட்டமன்றத்தை அதிகமாக நடத்தி அந்த கேள்விகளுக்கு விடையளித்து அவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது ஒரு அரசாங்கத்துக்கே நல்ல பெயர் உண்டாகும். ஆனால் சட்டமன்றம் அதிகமாக நடத்தியிருந்தால் ஆட்சிக்கு நல்லதுதான். திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிக நாட்கள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்றது ஒரு வலுவான கோரிக்கை முன்வைத்தது, நீங்களும் அது அறிந்தது தான். அதே திமுக ஆளும் கட்சியாக இருக்கும்போது நீங்களே ஒரு கூட்டணி கட்சியான நீங்களே நடத்தப்படவில்லை, நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. ஏன் நடத்தலை அதிக நாட்கள்? இல்லை, கடந்த காலத்திலும் நாம் பார்க்கின்றோம். அதிமுக ஆட்சியில் இருந்த போதும் இதே போலத்தான். யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதிகமான ஆட்கள் சட்டமன்றத்தை நடத்துவதை விரும்புவதில்லை. உண்மையை சொல்லிட்டீங்க. உண்மைதான், உண்மை தான். நம்ம பேசலாம் ஆகணும், அதில் என்ன இருக்கு. அதே போல் சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவர், குறிப்பாக எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் அரசியலுக்காக பேசாமல் திட்டங்களுக்காக பேச வேண்டும், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பேச வேண்டும். ஆனால் இங்கு எதிர்க்கட்சி எழுப்புகின்ற அந்த கேள்விகள் எல்லாம் ஒரு அரசியல் சார்ந்து அதை நோக்கித்தான் இருக்கிறதே ஒழிய திட்டங்களையும் வளர்ச்சியும் நோக்கி இருப்பதாக தெரியவில்லை. விவகாரத்தை சொல்றீங்களா இல்ல ஒட்டுமொத்தமா? டங்ஸ்டன் விவகாரத்துல கூட நீங்க பண்ணீங்களா, நான் பண்ணமா, யார் பண்ணாங்க, இதுதான் டிபேட் போகுதே ஒழிய கடைசியில் எல்லாரும் சேர்ந்து அதை நிறைவேற்றி தான் ஆகணும். இல்லை, மக்கள் பார்க்குறாங்க. டங்ஸ்டன் தொழிற்சாலை கண்டிப்பாக நம்ம விட முடியாது. அது எல்லாரும் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். இருந்தாலும் கூட அவ்வளவு நேரம் அங்கே ஒரு வகையில் மக்கள் மன்றத்தில் இந்த விவாதம் தேவையாக தானே இருக்கு. மக்கள் மன்றத்தில் பேசப்படணும். உண்மையான விவாதத்தை முழுசா பார்க்குறப்ப அந்த சப்ஜெக்டுங்கிறது எவ்வளோ நேரம் இருக்கும். அந்த நேரத்தை வேற எதுக்காக பயன்படுத்திருக்கலாமே. வேற எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? டங்ஸ்டன் மட்டுமே விஷயம் அல்ல, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அந்த நேரத்தை மற்றதுக்கு பயன்படுத்தி இருக்கலாம். இப்போ அது அது என்ன சாராம்சமோ அது இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டுகிற அந்த பாணி தான் தொடருது. அது சட்டமன்றத்தினுடைய நேரம் விரயமாகிறது.
அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது கடந்த ஆட்சி பரஸ்பரம் பேசும்போது அது பெரிய ஒரு பயணத்தை உருவாக்கி. ஆமாம் ஆமாம். இஷ்யூவோட அஃப்கோர்ஸ் அதை நீங்க சொன்ன மாதிரி இஷ்யூவோட அங்கதான் அரசியல் பேசுறாங்க. அது அவங்க ஆட்சி காலத்தில் பண்ணலையா, இவங்க ஆட்சி காலத்தில் பண்ணலையா, இதுதான் வந்து அந்த ஒரு டிபேட்டில் அதிகமான நேரத்தை பிடிக்குது. ஸோ இப்போ காரியங்களுக்கான அந்த திட்டங்களுக்கான நேரம்ங்கிறது குறைவாக செலவிடப்படுது. உங்கள் தொகுதி திருச்செங்கோடு மக்கள் பிரதிநிதியாக சென்றிருக்கக்கூடிய திரு ஈஸ்வரன் எதை பேசலான்னு போனீங்க, அதை பேசுனீங்களா? அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா, கிடைத்ததா? இல்லை, இப்போ வந்து விவாதத்தில் பங்கேற்றுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு நாள் தான் விவாதம். இன்னும் 2-3 நாள் இருந்தால் ஒரு வேளை எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். நம்ம வந்து கேள்வி நேரத்தில் பங்கு பெறுறோம். அப்புறம் டென்ஷன் சார்ந்து நம்முடைய விவாதத்தில் வந்து கலந்துக்கிறோம். இந்த விஷயங்களில் கலந்துக்கிறோம். ஆனால் விவாதம்ங்கிறது ஒரு நாள் தான் நடந்தது. அப்படி பார்க்குறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒருத்தர், திமுகவில் ஒருத்தர், இது மாதிரி வந்து அந்த கட்சிக்கு ஒருவர் அப்படிங்கிறப்ப வந்து அதுக்கான அதுலேயே 4 பேர்த்துக்கு நேரம் இல்லை. ஒரு 4 பேர்த்துக்கு வந்து விவாதத்தில் பங்கேற்கிறதுக்கு கடைசியில் நேரம் இல்லை. ஏன்னா கடைசி நாள் வந்து அந்த அடிஷ்னல் பட்ஜெட்டை 1.5 மணிக்குள்ளே பாஸ் பண்ணணும், விவாதத்தை அதுக்குள்ளே முடிக்கணும். அப்போ 4 பேர்த்துக்கு நேரமே இல்லை. அவ்வளோதான் வந்து பேரவைத் தலைவர் வந்து வேறு வழியே இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டார். ஆனால் 2 நாள் நடத்தணும்னா யாருக்குமே வாய்ப்பு இல்லை. அதான் நீங்க குறிப்பிட்டீங்க, ஆளும் தரப்பு எந்த கட்சியாக இருந்தாலும் இதுதான் நிலைமை, நிறைய நாள் நடத்துவதற்கு வந்து இவர்கள் விரும்புவதில்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இது ஒரு சரியான ஒரு போக்கா? அதிமுக இதை நடத்தவில்லை அப்படின்றத திமுக வந்து அமர வைக்கிறார்கள். திமுக வரும்போது ஆளும் கட்சி அப்படி ஆயிட்டு இதுதான் பண்ணுவாங்கன்றது வந்து ஒரு சரியான நிலைப்பாடு. கண்டிப்பாக சரியான போக்கல்ல. அது யாருமே இதை வந்து சரின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதிக நாட்கள் கண்டிப்பாக நடக்கணும். நார்மலாக கூட ஒரு 4-5 நாள் நடத்துறது வழக்கமாக இருந்தது. இந்த முறை 2 நாளுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அதிமுக 1 நாளில் நடத்துகிற வழக்கம்லாம் இருக்குதான். அப்படியெல்லாம் கூட நடத்தியிருக்காங்க. டிபேட்டே பெருசாக இல்லாமல் வந்து பில்லெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதான் எல்லாருமே வந்து இதை வந்து சட்டசபையை அதிகமாக நடத்துறது மூலமாக தான் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக 234 உறுப்பினர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்க பெறுகிறதா? 234 உறுப்பினர்களும் சட்டமன்றத்தில் பேசுகிறார்களா? எனக்குமே இன்னும் யாராவது ஒருத்தர் பேசாம இருப்பாங்களோன்னு தோணுது. நான் ஒரு ஹிஸ்டரியாவே கேட்கிறேன். 3.5 வருடங்கள் கழித்து கூட யாராவது சட்டமன்றத்திலே பேசாமல் இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. டேட்டா என்கிட்ட இல்லை, பட் அதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அந்த அளவுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து சட்டமன்றம் நடக்கிறப்ப நம்ம வந்து டைப் பண்ணி தான் எல்லாத்துக்கும், ஏன்னா அது பார்க்குறோம் இல்லையா, அப்போ எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்குமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆனால் வந்து எதிர்கட்சிக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிமுக வேணா அது வந்து அது புரோட்டோக்கால், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு சட்டசபை நடக்குதுன்னு சொன்னால் அவங்கவுங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு அவங்க வாய்ப்பு கொடுத்து தான் ஆகணும். அப்போ அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமான நேரம் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் எனக்கு டிபேட்டில் வந்து கடைசியில் நேரம் இல்லாமல் போனது கூட காரணம் வந்து அதிமுக உறுப்பினர் தான். முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள், அவருக்கு ஆக்சுவலாக கொடுக்கப்பட்ட நேரம்ங்கிறது 5 நிமிடங்கள், அப்புறம் 10 நிமிடங்கள் வரைக்கும் பேரவைத் தலைவர் விட்டார். ஆனால் இதெல்லாம் எதிர் வாக்குவாதம் ஆகி கடைசியில் பார்க்குறப்ப வந்து அது வந்து அநேகமாக அதுவே ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ பின்னாடி வர்றவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஸோ இந்த சிக்கல்களும் இருக்குது. இந்த சிக்கல் இருக்கு. அவங்களும் வந்து அதிமுகவும் அதிக நேரம் எடுத்துக்கிறதுக்கான அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாம் முடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பு இல்லாமல் போகுது. அன்னைக்கு நடந்த காரணம், முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டார். சபாநாயகர் வந்து அவர் வந்து மணி அடித்தாலும் இல்லை நேரமில்லை என்று சொன்னாலும் அவர்கள் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்துதான் விட்டார்கள். அதுல கொஞ்சம் நேரம் காலதாமதம். பாருங்க, எங்களை பேச விட மாட்டாங்க அப்படின்றது ஒரு இஷ்யூ ஆகும். அதாவது அப்பவுமே வெளியே வந்து எங்களை பேச விடலாங்க, அவ்வளவுலாம் பண்ணிக்கூட இது ஒரு சம்பிரதாயமான. இப்போ இந்த சட்டமன்ற கூடுகையில் டங்ஸ்டன் விவகாரம் பூதாகரமாகியுள்ளது. சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இப்போ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் கூட இன்றைய தினம் ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார் அந்த பகுதியில். அப்போ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றினதுக்கு அப்புறமா நீங்க ஏன் போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னு மக்கள் மன்றத்தில் இந்த கேள்வி உருவாகும். ஆனா
நீட் உள்ளிட்ட பல சட்டமன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கான பலன் கிடைத்த பாடல. அதனால சட்டமன்ற தீர்மானம் என்பதே ஒரு கண் துடைப்பு தான் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய பார்வை? யார் ஆட்சியில் இருந்தாலும் இது மாதிரி சட்டமன்ற தீர்மானம் 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒருமனதாக அதை ஆதரித்து தீர்மானம் நிறைவேற்றும் பொழுது மொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஆதரவு தெரிவித்தது. 7 கோடி மக்களோட தீர்மானம் அது நிற்கும். அது வந்து கோர்ட்டில் போய் அது நிற்கும். அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறது வேஸ்ட்டு, அதுக்காக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாமல் இருக்க முடியுமா? எல்லா தீர்மானமே நிறைவேறல அப்படின்னு நம்ம எடுத்து நிறைய தீர்மானங்கள் நிறைவேறவும் செய்யுது. அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து அவர் நாம் தமிழர் சீமான் அவர்கள் போராட்டம் பண்ணியிருக்காருன்னு சொல்ல அவர் ஒரு அரசியல் பண்ணுறாரு. புரியுதா? இப்போ வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. யாருமே எல்லா கட்சிகளுமே இது வந்து அது வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களும் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் முருகன் அவர்களும் சென்று அமைச்சரையும் பார்த்து விட்டார்கள். அதுவும் ஆல்ரெடி பார்த்துட்டாங்க, அந்த செய்தி வந்துடுச்சு. அவங்களும் வந்து இதை வந்து பாசிட்டிவாக வந்து முடியும்னு சொல்லிட்டாங்க. இந்த நேரத்தில் நாங்கள் ஆர்ப்பாட்டம்ங்கிறது மேபி இன்னும் 2-3 நாள் வெயிட் பண்ணியிருக்கலாம். அப்புறமும் நடக்கலை அப்படின்னு சொன்னால், இந்த அழுத்தம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் இது அவசரமா ஒருவேளை நாளைக்கு அறிவிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால வந்து இது வந்து ஒரு அரசியலுக்காக நடத்தப்படுகிற அது போராட்டமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த சட்டமன்ற தீர்மானம் உள்ளிட்ட நெருக்கடிகளுக்கு பிறகு மத்திய அரசு அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக ரத்து செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா இது இப்போ நம்ம ஸ்டெர்லைட்டை நிறுத்துறாங்களா இல்லையா? பண்ணாங்கல்ல. அது வந்து ரன்னிங் ஃபேக்ட்ரி, அது நீண்ட நெடுகாலம் பயணித்தது. அது ரன்னிங் ஃபேக்ட்ரி அது. பட் இது வந்து இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறது. இது வந்து உண்மை எடுத்துக்கொண்டால் இப்போ டங்ஸ்டன் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நம்மளோட அதிகமாக கர்நாடகாவில் இருக்குது. அங்கே எடுத்துருக்கலாம். பல்வேறு மாநிலங்களில் இருக்குது. இங்கே வந்து எடுக்கணுங்கிற அந்த அவசியம் இல்லை. இங்கே வந்து எது வந்தாலும் எடுக்கலாம்னு ஒன்றிய அரசு முயற்சிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இங்கே ஸ்டேக் இல்லை. மற்ற இப்போ கர்நாடகாவில் போய் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் அங்கே ஆட்சிக்கு வரணும்னு இருக்கு. இங்கே முடியாதுன்னு தெரியும். அப்போ எல்லாத்துலேயுமே அரசியல் தான். அந்த ஒரு கோணம் வந்து அரசியல் கோணம் இல்லாமல் இல்லை. ஆனால் வந்து இப்போ வந்து டங்ஸ்டன் வந்து அந்த சுரங்கம் அமைக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஏன்னா வந்து சட்டமன்றத்தில் எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றிருக்கிறோம். இது ஆரம்பித்தா விடமாட்டோம்னு தெரியும். நாம் தமிழர் கட்சிக்கு உள்ள எம்எல்ஏ இல்லை, அதனால் அவங்க களத்தில் போய் போராட்டம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெளிப்படையாக இது எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குன்னு சொல்கிறீங்க. ரொம்ப பாலிஷ்டாக பேசாமல் அரசியல் இருக்குன்னு ரொம்ப போட்டு உடைக்கிறீர்கள். என்னுடைய கேள்வி என்பது, மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை வந்து இங்கே கொண்டு வர இருக்கிறது. ஒவ்வொரு முறை இது போன்ற கதிராமங்கலம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது ஆரம்ப கட்டத்தில் அது எந்த கட்சியில் ஆட்சியில் இருந்தாலுமே ஆரம்ப கட்டத்தில் எதிர்க்காமல் விட்டு எதிர்க்கிறார்கள் அப்படின்றது ஒரு வெள்ளோட்டம் பார்க்குறாங்களா? மக்கள் ஒருவேளை போராட்டம் பண்ணலன்னா மத்திய அரசாங்கம் வந்து அது எடுக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இப்படியான ஒரு அரசியலா பண்ணுவாங்க? இல்லை, அது முயற்சிகள் தானே. அதாவது அவங்களுக்கு வந்து டங்ஸ்டன் வந்து இங்கே இருக்குது. டங்ஸ்டன் எடுத்தாங்கன்னு சொன்னால் மொத்தமாக அந்த வருமானம் ஒன்றிய அரசுக்கு, மாநில அரசுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் மாநில அரசோட அனுமதியே தேவையில்லைன்னு சட்டம் இருக்கு. அப்போ அவங்க வந்து அதில் வந்து அந்த இந்தியாவுக்கான வருமானத்தை தமிழ்நாட்டோட காஸ்ட்ல அவங்க வந்து எடுக்க பார்க்குறாங்க. அதாவது வளர்ச்சி ஒரு நாட்டுக்கு தேவைதான். ஆனால் அது என்ன அதுக்கான செலவு என்ன? அதுக்கான செலவு அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஆனால் வந்து இதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து எப்படின்னா இன்னொன்று டங்ஸ்டனில் என்னன்னா, அங்கே தொழிற்சாலை கிடையாது, தோண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. முழுசாக அப்படியே மலையவே காலி பண்ணிடுவாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது இருக்கிற இடம் வந்து எவ்வளோ முக்கியமான இடம். சமண முனிவர்கள் வாழ்ந்தார்கள்னு சொல்கிறாங்க. அங்கே ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருந்திருக்கு, தர்கா இருந்திருக்கு. இப்படி வந்து ஒரு வழிபாட்டு தலங்கள் நிறைய இருந்திருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதெல்லாம் இந்த மண்ணு போயிடும். இவையெல்லாம் மத்திய அரசு அறியாமல் இருக்கிறதான்னு கேட்குறேன். நீங்கள் இவ்வளவு ஒரு நீண்ட நெடிய வரலாறை பதிவு செய்கிறீர்கள். ஒரு அரசாங்கத்தின் திட்டம் வெறுமனே வருமானத்தை வைத்து கொண்டு மட்டும் இவ்வளவு விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய பண்பாடு கலாச்சாரத்தை அழித்தொழிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை மத்திய அரசு எந்த நம்பிக்கையில் கொண்டு வருகிறதுன்னு கேட்குறேன். முயற்சி தான். இங்கே வந்து அமைதியாக இருந்தால் எடுத்துடலாம், கல் விடுறது தான். ஆமாம் ஆமாம். ஸோ எல்லாருமே, அதாவது எல்லா கட்சிகளுமே சத்தம் போனோன்னா தான் இது வந்து அமைதியாகுது.
இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நாங்கள் கைவிடுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாங்க. அதில் அவங்க அரசியல் பண்ணுவாங்க. எது எப்படியோ பண்ணட்டும், அந்த பகுதி மக்கள் பாதிக்காமல் இருந்தால் சரி. ஆனால் மக்கள் வந்து பெருந்திரளாக போராட்டங்கள் ஆரம்பித்தாங்க. அதை தான் வந்து எல்லா அரசியல் கட்சிகளையும் ரொம்ப அதிகமாக மோட்டிவேட் பண்ணிச்சு. அதாவதுங்க, அரசியல் கட்சிகள் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா மக்களுக்காக எடுக்கிற நிலைப்பாடு. அப்போ மக்களுடைய கருத்துக்கள் வந்து அந்த கருத்தை கொண்டு போய் சேர்த்துறாங்க அரசியல் கட்சிகள். அந்த கருத்தே வராமல் அரசியல் கட்சிகள் எதை வச்சு கொண்டு போவாங்க? அதனால் வந்து மக்கள் போராட்டங்கள் ஆரம்பித்த பின்னாடி தான் எல்லா கட்சியுமே தீவிரமாகறாங்க. ஸோ அது இதில் நடந்திருக்கு. ஆனால் இப்போதைக்கு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான அந்த வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. மத்திய அரசு இது வேறு வழியே இல்லை, அதை ரத்து செய்தே ஆக வேண்டும் என்ற ஆகணும். வேற வழி நிலைக்கு தமிழக அரசு தள்ளிவிட்டது, தமிழக மக்கள் தள்ளிவிட்டார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எல்லாருமே இப்போ முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அது வந்ததுன்னா நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் அளவுக்கு என்னோட பதவியை ராஜினாமா செய்ய 3 வருஷத்துல சட்டமன்றத்தில் இப்படி ஒரு வார்த்தை அவர் சொன்னதில்லை, இப்படி ஒன்று சொன்னதில்லை. அப்ப எந்த அளவுக்கு தீவிரமா அந்த வார்த்தைங்கிறது அவ்வளவு தீவிரமா எடுத்துக்கொள்ளப்படும், தீவிரமா எடுத்துக்கொள்ளப்படும். சட்டமன்றத்தில் பேசுகிறார் அதனால முதலமைச்சர். வந்து அவங்க கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நன்றிண்ணா. இந்த டங்ஸ்டன் விவகாரத்தில் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் மிக்க நன்றி. நன்றி.